இந்த மாதிரி ஒரு டேட்டாவை ஒவ்வொரு செல்லுக்குள்ள நான் வந்து இந்த மாதிரி 1 by 1 லைனாக வந்து நான் அப்டேட் பண்ணணும். அப்படின்னா யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஷார்ட்டாக அப்டேட் பண்ணணும்னு என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு நோட் பேடில் போட்டு அதை காப்பி பேஸ்ட் பண்ணுவோம். பட் நீங்கள் எக்ஸலுக்குள்ளேயே வந்து இந்த மாதிரி 1 by 1 லைனாக எப்படி அப்டேட் பண்ணுறதா நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஏன் நோட் பேட் அண்ட் வேர்டில் டைப் பண்ணுவோம்னா, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைனில் எக்ஸலில் போகிறதுக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நெக்ஸ்ட் லைன் போகிறதுங்கிறது வந்து தெரியாமல் கூட இருக்கலாம். அதனால் நமக்கு ஈஸியாக இருக்குன்னு இந்த மாதிரி நோட் பேட்லையோ இல்லை வேர்ட்லேயோ டைப் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணுவோம். பட் எக்ஸல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் லைனில் எப்படி போகிறதுங்கிறது ஈஸியாக பண்ணலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போது நான் இங்கே வந்து நேம் டைப் பண்ணிட்டேன், எனக்கு டிபார்ட்மெண்ட் டைப் பண்ணணும். இப்போ நம்ம அப்படியே ஸ்பேஸ் விட்டு டிபார்ட்மெண்ட் டைப் பண்ணணும்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைனாக தான் போகும், அதாவது கண்டினியூஸாக போகும். ஆனால் எனக்கு அடுத்த லைனாக பிரேக் பண்ணணும்னா சிம்பிள் தான். இந்த மாதிரி ஜஸ்ட் இங்கே வந்து கர்சரை எண்டில் வச்சுட்டு ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், நெக்ஸ்ட் லைனுக்கு போயிடும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம என்ன டைப் பண்ணுமோ டைப் பண்ணிட்டு மறுபடியும் ஆல்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு அடுத்த லைன் போகும். சிம்பிள் தான். ஆல்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணால் எக்ஸலுக்குள்ளே ஒரு செல்லில் நம்ம நெக்ஸ்ட் லைனுக்கு மூவ் பண்ணலாம்.